பழனிசாமி தப்பான பாதையில் போறாருன்னு 21 எம்எல்ஏக்கள் அன்றைக்கு கவர்னரை சந்தித்து வேறு முதல்வரை தேர்ந்தெடுக்கணும், ஆட்சியை கவுக்கணும். பழனிசாமி நாங்கள்லாம் வாக்களித்து திமுக நம்பிக்கையில் தீர்மானம் பிப்ரவரி 15 கொண்டு வந்தப்ப பழனிசாமிக்கு நாங்கள் நம்பிக்கை அளித்து அவருக்கு வாக்களித்து முதல்வராக்கணும். அவர் அம்மாவின் பாதையை விட்டு விலகி செல்கிறார், அதனால் அவருக்கு எங்கள் ஆதரவு கிடையாது, வேறு முதல்வரை நியமிக்க நீங்கள் சட்டமன்றத்தை கூட்டணும்னு சொல்லி தான் கவர்னர்கிட்ட மனு கொடுத்தாங்க. அப்பொழுது அவர்களை பாதுகாத்தவர்கள் பழனிசாமி ஆட்சி நாட்டில் அவர் தொடரணும்னு காரணமாக இருந்தவர்கள் இன்றைக்கு அவர்களை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி எல்லோருக்கும் துரோகம் செய்தாரோ சொல்லுவாங்க, நம்ம ஊரில் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியாக பாதுகாத்தவர்களையும் கடிச்சிருக்காரு. அதற்கான பலனை அவர் அனுபவிச்சு தான் ஆகணும். யார் அவங்களுக்கு ரெட்டலை பெறுவதற்கு துணை இருந்தார்களோ அவர்களே அவர் பயத்து கொண்டிருக்கிறார். அதனால் என்ன வேணாலும் நடக்கும். இன்னொன்று சொல்கிறேன், ரெட்டலை இருந்தாலும் அவங்களால 2019 பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிக்க முடியல. அந்த 9 சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சது அது இன்றுமே அதுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதே மாதிரி சட்டமன்ற பொதுத் தேர்தலே இவ்வளோ பெரிய கூட்டணி போகலாம் பண போகலாம் ஆட்சி அதிகாரம் இருந்தோம், அவர்களால் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வர முடியல. அதுக்கு பிறகு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி எல்லாத்துலேயுமே அவங்க பின்னடைவு சந்திக்கிறாங்க. இன்றைக்கு பழனிசாமி கையில் அகப்பட்டு கொண்டிருக்கிற ரெட்டையில் சின்னம் பலவீனம் அடைஞ்சிட்டு இருக்கு. அதை யாரும் போய் ரெட்டையிலையை முடக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்தவரை தானாகவே ரெட்டையிலேயே புரட்சித் தலைவரின் வெற்றி சின்னமே, துரோகத்தை எதிர்த்து உருவாக்கிய புரட்சித் தலைவர் உருவாக்கிய சின்னமே துரோகிகளை பழிதிருத்து விடுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அது விரைவில் நடக்கும். அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் 10க்கும் மேற்பட்டோர் எங்களோட இன்னும் தொடர்புல இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா முக்கிய தலைவர்கள் சொல்றாங்க. அது பற்றி உங்களுக்கு கருத்து? எனக்கு இது மாதிரி செவிவெளி செய்திகள் எல்லாம் பதில் சொல்ல தெரியாது. ஆனால் பல அதே மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன், கத்தி எடுக்கிறவனுக்கு கத்தியில தான் சாபும்பாங்க. துரோகத்தை கையில் எடுத்திருக்கின்ற பழனிசாமி கும்பலுக்கு துரோகம்தான் அதற்கான தண்டனையாக இருக்குங்கிறது தான் இயற்கை நீதி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.